குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்ச் மாவட்டத்தினுடைய காவடா என்கிற இடத்துல நாம் இப்பொழுது இருக்கிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய சூரிய மின் ஒளி உற்பத்தி, காற்றாலை மூலம் மின் உற்பத்தி, இவை இரண்டையும் 30 கிகாவாட், அதாவது 30,000 மெகாவாட் அளவிற்கு உற்பத்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு இடம் இது. இது பயனற்ற நிலம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில என்டிபிசி, அதானி நிறுவனம் போன்ற பல்வேறு நிறுவனங்கள், குறிப்பாக அதானி நிறுவனம் இங்கு மிக அதிக அளவில் சூரிய ஒளி மின் உற்பத்தியையும் அதே போல காற்றாலை மூலம் தயாரிக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இது பாகிஸ்தானுடைய எல்லையில இருக்கிறது. இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் பாகிஸ்தானுடைய எல்லை இங்கிருந்து இருக்கிறது. குறிப்பாக இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் அந்த சூரிய ஒளி தகடுகளை நம்மால் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. வரும் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த மிகப்பெரிய நிலப்பரப்பில் மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் மூலம் இங்கு தயாரிக்கப்படக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் இந்தியா முழுவதும் மத்திய தொகுப்புல, சென்ட்ரல் கிரிட்டின் மூலமாக இந்தியா முழுவதும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டமானது கற்பனையில் கூட சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு திட்டமாக இருந்த நிலையில இன்று 30 கிகாவாட் அளவிற்கு, நம்முடைய கனவு 500 கிகாவாட் 2030க்குள்ளாக இங்கு மட்டுமே 30 கிகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது எனும் பொழுது, இப்படி ஒரு திட்டம் கற்பனையில் கூட கண்டிருக்க முடியாத ஒரு அற்புதமான திட்டத்தை மிகப்பெரிய அளவில் அதானி நிறுவனம் செய்திருக்கிறது. அதே போல பவர் கிரிட் என்று சொல்லப்படக்கூடிய பொதுத்துறை நிறுவனமான நம்முடைய பவர் கிரிட் நிறுவனம் இந்த 30 கிகாவாட் மின்சாரத்தையும் டிரான்ஸ்மிஷன், அதாவது இதை மத்திய தொகுப்புக்கு அனுப்புகின்ற பணியினை செய்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த இடம் பயனற்ற நிலம் என்ற இந்த நிலை மாறி இந்தியாவிற்கே பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்காக இங்கே பணியாற்றக்கூடியவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்க்கும் பொழுது மிக 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 உண்மையிலேயே அப்படியே என்னால் வார்த்தைகள் கூட வர முடியவில்லை. அந்த அளவுக்கு வெயில், அதே போல அனல் காற்று மட்டுமல்ல, மணல் காற்று அடிக்கிறது. இங்க மணல் காற்று அந்த அளவிற்கு திடீரென்று இங்க இருக்கக்கூடிய, இங்க சரியான குடிதண்ணீர் கிடையாது, எந்தவித வசதி